வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாம்ஸ்கி நார்மல் ஃபார்ம். எப்படி ஒரு கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரை சாம்ஸ்கி நார்மல் ஃபார்முக்கு மாற்றுறதுன்னு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சிஎன்எஃப் அந்த சாம்ஸ்கி நார்மல் ஃபார்முடைய பேசிக் ஃபார்மட் என்னன்னு தெரிஞ்சுப்போம். நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு தான் அதோடைய பேசிக் ஃபார்மட். அதாவது லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு ஒரு வேரியபிள் இருக்கலாம். வேரியபிள்லாம் உங்களுக்கு தெரியும், கேபிட்டல் லெட்டர்ஸ். ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டு கேபிட்டல் லெட்டர்ஸ், ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா இது சிஎன்எஃப் ஃபார்மில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு வேரியபிள் இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று டெர்மினல்ஸ் இருக்கணும். டெர்மினல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஸ்மால் லெட்டர்ஸ். இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா அது சாம்ஸ்கி நார்மல் ஃபார்மில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட மோஸ்ட் ரிப்பீட்டட் ப்ராப்ளம் இது. நான் 5-6 வாட்டி கேட்டிருப்பாங்க இது. ஓகேங்களா? சரிங்க, பாருங்கள். கன்வெர்ட் த ஃபாலோவிங் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் இன்டு சாம்ஸ்கி நார்மல் ஃபார்ம். இப்போ நமக்கு இங்கே ஒரு கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் கொடுத்துட்டாங்க. இந்த கிராமரை சிஎன்எஃப் இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நான் சொல்கிற ஸ்டெப்பை பொறுமையாக கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக அதை எழுதிடலாம். மொதல் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும்னா, எப்சிலான் ப்ரொடக்ஷன்ஸை எலிமினேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? எப்சிலான் ப்ரொடக்ஷன்ஸை எலிமினேட் பண்ணணும். சரி, அது எப்படி எலிமினேட் பண்ணுறதுக்கு? அதுக்கு முதல்ல நல்லபிள் சிம்பிளை கண்டுபிடிக்கணும். நல்லபிள் சிம்பிள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, கொடுத்துருக்கிற இந்த ப்ரொடக்ஷன்ஸில் எங்கே எப்சிலான் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இதில் எப்சிலான் இருக்கா? இல்லை. இதில் எப்சிலான் இருக்கா? இருக்குது. அப்போது இந்த எப்சிலானுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்கோ அதுதான் நல்லபிள் சிம்பிள். என்ன நல்லபிள் சிம்பிள் இருக்குது? ஏ. அந்த ஏ எடுத்து எழுதிக்கணும். ஸோ நல்லபிள் சிம்பிள் கண்டுபிடிச்சாச்சா? ஓகேங்களா? இப்போ நல்லபிள் சிம்பிள் கண்டுபிடிச்சிட்டு இப்போ நம்ம இதை அப்படியே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் எடுத்துக்கங்க. எஸ் டென்ஸ் டு ஏ. என்ன இருக்கோ அப்படியே எடுத்து முதல்ல எழுதிடுங்க. எழுதிட்டு இதில் எங்கேயாவது கேபிட்டல் ஏ இருக்கா பாருங்கள், ஏன்னா அதுதான் நல்லபிள் சிம்பிள். இந்த இடத்துல கேபிட்டல் ஏ இருக்குது, அந்த ஏவை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன வரும்? ஏ மட்டும் வரும். அந்த ஏவை எடுத்து இங்கே எழுதிடணும். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு போகும். இப்போ அடுத்த ப்ரொடக்ஷனில் நம்மளுக்கு என்ன இருக்கோ அப்படியே எடுத்து எழுதுவோம். ஏ டென்ஸ் டு ஸ்மால் ஏ, 2 கேபிட்டல் ஏ எடுத்து எழுதியாச்சு. எப்சிலான் எழுதக்கூடாது, அதுதான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் இந்த ஸ்டெப்பில். ஸோ இது ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் எங்கேயாவது ஏ இருக்கா? கேபிட்டல் ஏ இருக்குது, 2 கேபிட்டல் ஏ இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா, முதல்ல ஒரு கேபிட்டல் ஏவை ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ ரிமூவ் பண்ணுற நம்மளுக்கு என்ன வரும்? ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ, அதை எடுத்து எழுதணும். இப்போ திரும்ப என்ன பண்ணணும்னா, இதிலேருந்து ஒரு ஏவை, ஒரு கேபிட்டல் ஏவை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன வரும்? ஸ்மால் ஏ. இப்போ புரிஞ்சது எப்படி எழுதிருக்கு? நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது இந்த லைனில் போங்க. இந்த லைனில் எங்கேயாவது ஏ இருக்கா? கேபிட்டல் ஏ இருக்கா? இல்லை. அப்போ எழுத தேவையில்லை. இங்கே எங்கேயாவது கேபிட்டல் ஏ இருக்கா? இல்லை, எழுத தேவையில்லை. ஸோ நம்ம எதுவும் அதை ரிமூவ் பண்ண தேவையில்லை, அப்படியே மொத்தமாக எடுத்து இங்கே எழுதிக்க வேண்டியது தான். புரிஞ்சுதுங்களா? ஸோ கேபிட்டல் ஏ இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன்ஸை நம்ம மாற்றணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இங்கே ஏ மட்டும்தான் நல்லபிள் சிம்பிள், அதை தான் நான் ஏ இருக்கான்னு பார்த்துட்டு அதை ரிமூவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நல்லபிள் சிம்பிள் பார்த்துட்டு நம்ம ஸ்டெப் 1 வந்து அந்த எப்சிலான் ப்ரொடக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணணும். இப்போதைக்கு நம்மளுக்கு இதுதான் ப்ரொடக்ஷன் ஸ்டெப் 1ல் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து ஸ்டெப் 1க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எலிமினேட் யூனிட் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ ஒரு யூனிட் ப்ரொடக்ஷன்ஸை எலிமினேட் பண்ணோம்னா முதல்ல இதில் என்னெல்லாம் யூனிட் பேர்ஸ் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஒன்றும் இல்லை, இந்த லெஃப்ட் சைடில் இருக்குங்க இல்லையா, அது பேர் போட்டு எடுத்துங்க. எஸ், ஏ, பி, பி, சின்னு முதல்ல எழுதிடுங்க. எழுதுனதுக்கு அப்புறமா இதில் எங்கேயாவது சிங்கிள் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இதில் சிங்கிளாக இல்லை, எல்லாமே நிறைய இருக்குது. இதில் சிங்கிள் ப்ரொடக்ஷன் இருக்குங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை எடுத்து ஒரு பேராக எழுதிக்கலாம், சி, பி. சரி, இப்போ எழுதுனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணோம்னா இதை அப்படியே இங்கே சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே மட்டும்தான் நம்மளுக்கு புதுசாக பேர் வந்திருக்கு, சி, பி. மற்றது எல்லாமே சேம் தான். ஸோ என்ன இருக்கோ அப்படியே எழுதிக்கலாம். ஸோ எஸ் அப்படியே எடுத்து எழுதிப்போம். எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ எடுத்து அப்படியே எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு பி அப்படியே எடுத்து எழுதிப்போம். அதாவது இந்த எஸ்ஸு, ஏ, பி இது எல்லாமே நம்மளுக்கு சேம் தான். ஆனால் அந்த சி வரும்பொழுது மட்டும் நம்மளுக்கு புதுசாக நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? ஒரு யூனிட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒன்று வந்திருக்கு, சி, பி. அப்போது இந்த சி, சியை நம்ம கண்டுக்க தேவையில்லை.
அப்போ இந்த C, B அதாவது இதில் மட்டும்தானே சிங்கிள் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, அதை எடுத்து எழுதக்கூடாது. ஓகேங்களா, முதல்ல இந்த C ஆரோ போட்டுட்டு இங்கே B இருக்குங்களா, அந்த B எழுதக்கூடாது. அந்த Bக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். மேலே ப்ரொடக்ஷன்ஸில் Bக்கு என்ன இருக்குது, இது எடுத்து இங்கே எழுதணும். ஓகேங்களா, எழுதியாச்சுங்களா? ஸோ இந்த Cக்கு கேபிட்டல் B எழுதாமல் இந்த B ப்ரொடக்ஷன்ஸ்குள்ளே என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். இதுதான் யூனிட் ப்ரொடக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதிலிருந்து இந்த யூனிட் ப்ரொடக்ஷன் ரிமூவ் பண்ணி ஒரு புது ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ ஸ்டெப் 2 வரைக்கும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, எலிமினேட் யூஸ்லெஸ் சிம்பிள்ஸ். அதாவது இதில் 2 சிம்பிள்ஸ் இருக்குது, 2 ரிமூவ் பண்ணணும். முதல்ல நான் ஜெனரேட்டிங் சிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா நான் ரீச்சபிள் சிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணணும். பண்ணிட்டால் நம்மளுக்கு சொல்யூஷன் ஈஸியாக கிடச்சிடும். சரி, ஒரு நான் ஜெனரேட்டிங் சிம்பிள்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் ஜெனரேட்டிங் சிம்பிள்ஸ்ன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இந்த ஜெனரேட்டிங் சிம்பிள்ஸ் எதில் பார்க்கணும்னா எங்கெல்லாம் முதல்ல டெர்மினல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எங்கெல்லாம் டெர்மினல்ஸ். இப்போது கொஷினில் போய் பாருங்கள், இந்த கொஷினுக்கு போகணும். எதெல்லாம் நம்மளுக்கு டெர்மினல்ஸ்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், நீங்கள் இங்கே கூட பார்த்துக்கலாம். இந்த ஸ்டெப்பில் நீங்கள் பாருங்கள். சரி, இந்த ஸ்டெப்பில் பாருங்கள். இந்த ஸ்டெப்பில் எங்கெல்லாம் வந்து டெர்மினல்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர் A இருக்குது, அப்புறம் ஸ்மால் லெட்டர் B இருக்குது. அப்போது AB எடுத்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு முதல்ல டெர்மினல்ஸ் எழுதணும், ஸ்மால் லெட்டர்ஸ். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்மால் a ஸ்மால் b எங்கேயாவது தனித்தனியாக இருக்கான்னு பார்க்கணும். சரி, இந்த ப்ரொடக்ஷனில் ஸ்மால் a தனியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த எஸ்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இந்த ப்ரொடக்ஷனில் a தனியாக இருக்குது. அப்போது இந்த ஏவை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொடக்ஷனில் ஏவும் தனியாக இல்லை, பியும் தனியாக இல்லை. இந்த ப்ரொடக்ஷனில் ஏவும் தனியாக இல்லை, பியும் தனியாக இல்லை. அப்போ பியும் சியும் நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ இதுதான் ஜெனரேட்டிங் சிம்பிள்ஸ். ஒரு ஜெனரேட்டிங் சிம்பிள்ஸ்க்கு டெர்மினல் சிம்பிள்ஸ் எடுத்து எழுதிட்டு அப்புறம் அந்த டெர்மினல் சிம்பிள்ஸ்லாம் தனித்தனியாக எங்கே இருக்கோ அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறத எடுத்து எழுதணும். இப்போ நான் ஜெனரேட்டிங் சிம்பிள்ஸ் இதில் எது எழுதாதது, இந்த பியும் கேபிட்டல் சி தான் எழுதலை. அதுதான் நான் ஜெனரேட்டிங் சிம்பிள்ஸ். இப்போ இதை தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். சரி, அப்போது இந்த பியும் சியும் மொத்தமாக காலி பண்ணிவிடுங்க, ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன வரும், இப்போ நல்லா கவனிங்க. பேலன்ஸ் என்ன வருது பாருங்கள், எஸ் ஆரோ ஏ ஏ. நம்ம தான் பியும் சியும் ரிமூவ் பண்ணியாச்சு, இந்த பிலாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன வரும், ஏ மட்டும்தான் வரும். அப்போது இது மொத்தமாக ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா, நம்மளுக்கு ஏ மட்டும் இங்கே வந்துடும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் அடுத்து கேபிட்டல் ஏ நம்ம இதில் எல்லாமே எழுதிக்கலாம், ஏன்னா இதில் பியும் இல்லை சியும் இல்லை. நெக்ஸ்ட்டு இது பி, இது மொத்தமாக இதில் பி இதெல்லாம் போயிடும், சி போயிடும், பி இருக்குது அப்போ போயிடும், இதில் சி இருக்குது போயிடும். ஸோ பிசி எங்கெல்லாம் இருக்கும், கேபிட்டல் பி கேபிட்டல் சி எங்கெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, அதை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதனால தான் இங்கேயும் ரிமூவ் பண்ணியாச்சு, இதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எடுத்து இங்கே எழுதணும். இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுதுங்களா? ஸோ முதல்ல எது நான் ஜெனரேட்டிங் சிம்பிள்னு கண்டுபிடிச்சிட்டு அதை எல்லாத்தையும் தூக்கிடுங்க. ஸோ இந்த கேபிட்டல் பி கேபிட்டல் சி இதில் எங்கெல்லாம் இருக்கோ, ஒரு கேபிட்டல் பி பார்த்தாலும் அது மொத்தமாக காலி, ஒரு கேபிட்டல் சி பார்த்தாலும் மொத்தமாக அது காலி, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எடுத்து எழுதுங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் ரீச்சபிள் சிம்பிள்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இந்த நான் ரீச்சபிள் சிம்பிள்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ப்ரொடக்ஷன்ஸ்னுடைய ஸ்டார்டிங்க்கு போங்க. ஸ்டார்டிங் சிம்பிள்லாம் இருக்குங்க எஸ், அதை இன்க்ளூட் பண்ணிக்கணும். அது ரீச்சபிள். ஓகேங்களா, அது ரீச்சபிள். இந்த எஸ்ஸுக்கு பக்கத்திலே என்ன ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ, அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம ரீச்சபிள் சிம்பிள்ஸாக வச்சுப்போம். ஓகேங்களா, ஸோ வேறு எதுவுமே நான் ரீச்சபிள் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த எஸ்ஸு ஏ கேபிட்டல் ஏ மட்டும்தான். ஓகேங்களா, சரி, இதில் பார்த்துட்டிங்கன்னா மொத்தமே உங்களுக்கு என்ன தான் இருக்குது, ஏ கேபிட்டல் ஏ தான் இருக்கும் பாருங்கள், எஸ்ஸு ஏ கேபிட்டல் ஏ தான் இருக்கும் பாருங்கள். அப்போ எந்த ஒரு நான் ரீச்சபிள் சிம்பிள்ஸும் இதில் நம்மளுக்கு இல்லை. இங்கே போய் ஸ்டார்டிங் போங்க. ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது, இங்கே எஸ்ஸு டென்ஸ் டு ஏன்னு இருக்குங்களா, இதுதான் நம்மளுக்கு இங்கே ரீச்சபிள் சிம்பிள்ஸாக வரும், எஸ்ஸு ஏ கேபிட்டல் ஏ. இதை எடுத்து இங்கே கம்பேர் பண்ணணும். இதில் எல்லாமே இந்த எஸ்ஸு ஏலாம் இருக்கா, எல்லாமே இருக்குது. அப்போது எந்த ஒரு நான் ரீச்சபிள் சிம்பிள்ஸும் இல்லை, அப்போது விட்டுடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4, நியூ வேரியபிள் டெர்மினல்ஸ். அதாவது ஒரு புது வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம் டெர்மினலுக்கு. ஓகேங்களா, சரி, இப்போது இதில் நம்மளுக்கு என்ன டெர்மினல் இருக்குது, ஸ்மால் ஏ தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்மால் ஏக்கு இதில் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், ஸ்மால் ஏ மட்டும் தான் இருக்குது. ஸோ ஸ்மால் ஏக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா புதுசாக ஒரு
பேர் வைக்க போகிறோம் வேரியபிள் பி. நீங்கள் எல்லா ப்ராப்ளமுக்கும் பிஏ யூஸ் பண்ணுங்கள். நியூ வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம ஆன்சர்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஸோ பி. ஸோ இந்த ஏ டெர்மினலுக்கு நான் பின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டேன். இப்போ திரும்ப எழுத போகிறோம் எஸ் ஆரோ. இதில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. இதில் ஸ்மால் ஏ இருக்குது, அப்போ அதை கேபிட்டல் பியாக மாற்றிக்குங்க. இதுலேயும் ஸ்மால் ஏ இருக்குது, ஆனால் கேபிட்டல் பியாக மாற்றக்கூடாது. கண்டிஷன் என்ன தான், எப்பயுமே ஒரு வேரியபிள் இருக்குன்னா, புதுசாக ஒரு வேரியபிள் கொண்டு வரோம்னா மோர் தென் 1 டேர்ம்ஸ் அதுக்கு மட்டும் தான் மாற்றணும். இதில் 2 டேர்ம்ஸ் இருக்குது மாற்றலாம், இதில் 3 டேர்ம்ஸ் இருக்குது மாற்றலாம், இதில் 2 டேர்ம்ஸ் இருக்குது மாற்றலாம். சிங்கிளாக இருந்தால் மாற்றக்கூடாது, அப்படியே எழுதிக்கணும். அப்போ இந்த ஏ அப்படியே வந்துடும். இப்போ அடுத்தது பாருங்கள் ஏ ஆரோ. இப்போ இதில் 3 டேர்ம் இருக்குது, அப்போ இந்த ஏவை நம்ம என்ன மாற்றிடலாம், கேபிட்டல் பியாக மாற்றிடலாம். இதில் 2 டேர்ம் இருக்குது, ஏ இருக்குது, ஸோ கேபிட்டல் பியாக மாற்றிடலாம். மிச்சதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இதுதான் ஸ்டெப் 4. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 சாம்ஸ்கி நார்மல் ஃபார்முக்கு கொண்டு வரணும். இந்த சாம்ஸ்கி நார்மல் ஃபார்முக்கு எப்படி கொண்டு வரதுன்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் பி ஆரோ ஏ எழுதியாச்சுங்களா, நெக்ஸ்ட் எஸ் ஆரோ பிஏ எழுதியாச்சுங்களா, இந்த ஏ எழுதியாச்சுங்களா. இந்த ஸ்டெப்புக்கு வரும்பொழுது, அதாவது ஒரு சாம்ஸ்கி நார்மல் ஃபார்ம்னா என்னது, ஒரே ஒரு டெர்மினல் இருக்கலாம், ஒரே ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கலாம், அதேமாரி 2 வேரியபிள்ஸ் இருக்கலாம், ஒரு டெர்மினல் இருக்கலாம். இதுவும் கரெக்டாக இருக்குது. இதில் பார்த்துட்டிங்கன்னா 3 இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ரெடக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஏ ஆரோ இதில் நல்லா கவனிங்க. இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஏ இருக்குங்களே, இந்த லாஸ்ட்டு 2 இதுக்கு ஒரு பேர் கொடுக்க போகிறோம், C1. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் C1 கொடுங்க. இன்னொன்று புதுசாக வந்துச்சுன்னா C2 C3 அந்த மாதிரி கொடுத்துட்டு போங்க. ஓகேங்களா. இதே ஃபார்மெட்டை பயன்படுத்துங்க எந்த ப்ராப்ளம் இருந்தாலும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 3 டேர்ம்ஸ் வரக்கூடாது, ஆனால் 2 டேர்ம் தான் வரும். அப்போ லாஸ்ட்டில் இருக்கிறத நம்ம என்ன பார்த்துக்கலாம், C1 மாற்றிக்கலாம். சரி, இதில் 2 வேரியபிள்ஸ் இருக்குது, ஸோ தப்பு இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். இதுலேயே நம்மளுக்கு சிங்கிள் டெர்மினல் தான் இருக்குது, ஸோ அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த ஏக்கு நம்ம என்ன பேர் வச்சோம், C1 வச்சோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம லாஸ்ட்டில் ஷோ பண்ணோம். ஸோ C1 ப்ரொடக்ஷன்ஸ்க்கு என்ன இருக்குது, ஏஏ. இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் சாம்ஸ்கி நார்மல் ஃபார்ம். இப்படி தான் சிஎன்எஃப் ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இதே ப்ராப்ளமை நல்லா அந்த ஃபார்மெட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க, ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு சிஎன்எஃப்னுடைய ஜென்ரல் ஃபார்ம் என்ன, அப்புறம் அதுக்கான ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.